ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்ராஜ் கடந்த ஆகஸ்ட் மந்த் தன்னோட வருங்கால கணவரான ரஜித் இப்ரானை மக்களுக்கு அறிமுகப்படுத்துற விதமா இன்ஸ்டா அக்கௌண்ட்ல கப்புலா அவர் கூட எடுத்த போட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிவேதா பெத்ராஜோடைய இந்த திடீர் அனௌன்ஸ்மெண்ட் பலரையும் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சுன்னு தான் சொல்லணும். பலரும் நிவேதா பெத்ராஜுக்கும் ரஜித் இப்ரானுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டதாகவும் தகவல் வெளியானுச்சு. சீக்கிரமே திருமணம் எப்போன்னு சொல்லுவாங்கன்னு பலரும் காத்துட்டு இருந்தாங்க. இந்த ஹாப்பி நியூஸ் வெளியான சில நாட்கள்லேயே நிவேதா பெத்ராஜோடைய ஃபியான்சி ரஜித் இப்ரான் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் மற்றும் பிக் பாஸ் மூலமா மக்கள் மத்தியில் வைரலான ஜூலியோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிற தகவலும் வெளியானுச்சு. இப்படி வந்த செய்திகளுக்கு பதிலடி தர விதமாக நிவேதா பெத்ராஜ் வாழ விடுன்னு ஒரு ஸ்டோரி போட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நிவேதா பெத்ராஜ் ரஜித் இப்ரான் கூட போஸ்ட் பண்ணியிருந்த போஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேலும் 2 பேரும் இன்ஸ்டாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ஃபாலோவும் பண்ணிட்டதா சொல்லப்படுது. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமீபத்தில் தான் ஜூலி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டதா சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் மாப்பிள்ளை யாருன்னு ரிவீல் பண்ணலை. சிலர் ஜூலி அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரஜித் இப்ரான் தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தகவலை பரப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் ஜூலி அந்த என்கேஜ்மெண்ட்டில் ஒரு முஸ்லீம் பிரைட் லுக்கில் தான் இருந்தாங்க. இதனால தான் நிவேதா பெத்ராஜ் அந்த போஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சோஷியல் மீடியாவில் பேசவும் தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த தகவல் எல்லாமே உண்மை இல்லை. ஜூலி முகமது தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. அதை ஜூலியே அதிகாரப்பூர்வமாக அவங்க லாஸ்ட்டாக ஷேர் பண்ண வீடியோவில் உறுதியும் படுத்தியிருக்காங்க. ஆனால் என்ன காரணத்தினால நிவேதா பெத்ராஜ் ரஜித் இப்ரான் போஸ்ட்டை ரிமூவ் பண்ணாங்கங்கிறத உறுதியாக தெரியல. இதனால இவங்க திருமணம் நின்று போச்சா இல்லை வேற எதுவும் காரணமானு பலரும் கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. நிவேதா பெத்ராஜோ இல்லை ரஜித் இப்ரானோ நேரடியாக பதில் கொடுத்தா மட்டுமே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்கிறது பலரோட கருத்தாக இருக்குது.